ஒரே ஒரு கப்பு ஜவ்வரிசி இருந்தால் போதுங்க. கம்மியான செலவில் 60 வத்தல் வந்து செய்யலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். செலவு வந்து ரொம்ப கம்மி தான். நம்ம கடையில் அதிக காசு கொடுத்து வாங்கணுன்ற அவசியமே இல்லைங்க. வீட்லேயே ரொம்ப சூப்பராக நம்ம செய்யலாம். இப்போ அது எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறது இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சூப்பரான வத்தல் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு கப்பு எடுத்து வச்சுக்கோங்க. இதில் இந்த கப்பால் ஒரு கப்பு ஜவ்வரிசி வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஜவ்வரிசி வந்து இந்த மாதிரி மாவு ஜவ்வரிசி வந்து சேர்த்துக்கோங்க. அதுதான் வந்து வத்தல் செய்ய கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இது ஒரு தடவை அலசி ஊற்றிட்டு வந்துடலாங்க. ஊற்றிட்டு இப்போ நம்ம எந்த கப்பால் ஜவ்வரிசி அளந்தோமோ அதே கப்பால் ஒரு கப்பு தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இப்போ நம்ம இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. 1 hour வந்து இது நல்லா ஊறட்டும். நம்ம ஊற்றிருக்கிற தண்ணி எல்லாம் உறிஞ்சு பாருங்கள், ஜவ்வரிசி வந்து நல்லா ஊறி வந்துருச்சு. நம்ம ஒரு ஜவ்வரிசி எடுத்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பார்த்தோம்னா அது நல்லா இந்த மாதிரி மஞ்சு ஆகணுங்க. அந்த அளவுக்கு ஊறி இருக்கணும். இப்போ இதை வந்து நம்ம ஒரு குக்கரில் வந்து சேர்த்துக்கலாங்க. ரொம்பவே ஒரு ஈஸியான மெத்தடில் கூழ் காய்ச்சி நம்ம கஷ்டப்பட தேவையில்லைங்க. ஒரு ஈஸியான மெத்தடில் தான் நான் செஞ்சுருக்கேன். இப்போ அந்த ஜவ்வரிசி வந்து குக்கரில் சேர்த்துட்டு எந்த கப்பால் நம்ம ஜவ்வரிசி அளந்தோமோ அதே கப்பால் 5 கப்பு தண்ணி வந்து ஊற்றிக்கலாங்க. இந்த தண்ணி வந்து கரெக்டாக இருக்குங்க. 5 கப்பு தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். 1 கப்பு தண்ணி வந்து நம்ம ஆல்ரெடி ஊற வைக்க யூஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து 5 கப்பு தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்போ குக்கரோட லிட்டை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்டவ்வில் எடுத்து வச்சிடலாங்க. எடுத்து வச்சுட்டு ஒரு 3 விசில் வந்து விட்டு எடுத்துக்கோங்க. ப்ரெஷரெல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த ஜவ்வரிசியெல்லாம் நல்லா வெந்து கூழ் மாதிரி வந்துருச்சு பாருங்கள். நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சு. இப்போ இதை எடுத்துட்டு நம்ம இதை ஆற வச்சிடலாங்க. ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா ஆறி வந்துருச்சுங்க. இப்போ இதிலிருந்து ஒரு பாதி எடுத்து நான் மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கிறேன். 2 பேட்சாக அரைச்சி எடுத்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ பாருங்கள், இதை நல்லா நான் அந்த ஜவ்வரிசியெல்லாம் எதுவுமே இல்லாத நல்லா சூப்பராக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ மீதி பாதி இருக்குது இல்லைங்களா, அதையும் அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ 2த்தையும் ஊற்றியாச்சு. ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க. இதை செய்கிறதுக்கு நமக்கு அதிக நேரமே தேவைப்படாது. ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். டக்குன்னு பிகினர்ஸு கூட அருமையாக செஞ்சிடலாங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதில் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து சேர்த்துக்கலாங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைன்னா ஒரு 3 வரமிளகாய் வந்து எடுத்துட்டு அதை மிக்ஸி ஜாரில் ஓடி விட்டுட்டு இந்த மாதிரி ஒன்றாமாதியமாக சில்லி ஃப்ளேக்ஸ் வர்ற அளவுக்கு ஓட்டி விட்டுட்டு அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாங்க. கலந்து விட்டுட்டு உப்பு சரியாக போச்சான்னு செக் பண்ணி பாருங்கள். பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ ஒரு பாலித்தீன் கவரில் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் வர்றதுக்காக வளையல் வந்து போட்டு வச்சுருக்காங்க. போட்டு வச்சுட்டு அந்த வளையல் வந்து எந்த அளவுக்கு பிடிக்குதோ அந்த அளவுக்கு மட்டும் ஊற்றிக்கோங்க. இதே மாதிரி எல்லாமே நான் ஊற்றி எடுத்துட்டேன் பாருங்கள். எனக்கு வந்து 60 வத்தல் வந்து வந்ததுங்க. இது வந்து கொஞ்சம் திக்காக்கி வந்ததுமே நம்ம வளையல் வந்து எடுத்துடணும். அப்படியே விட்டுட்டோம்னா வளையல்லே அது செட் ஆகிடுங்க. நான் ஈவினிங்காக ஊற்றி வச்சுருந்தேன். ஒரு நைட்டு ஃபுல்லாக ஃபேன் காற்றுல விட்டுட்டு அடுத்த நாள் எடுக்கும் பொழுதே அப்போ வத்தல் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இதை பொரிச்சு காட்டுறேன் பாருங்கள். நல்லா சூப்பராக பொரிஞ்சு வந்துருச்சுங்க. அருமையான வத்தல் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சிம்பிளான ஒரு சூப்பரான ரெசிபிங்க இது. இந்த மாதிரி வெயில் டைமில் நம்ம செஞ்சு வச்சிட்டோம்னா எப்போனாலும் நம்ம டக்குன்னு எடுத்து போட்டு பொரித்து கொடுத்துடலாம் குழந்தைங்களுக்கு. அதே மாதிரி செலவும் நமக்கு அதிகமாக ஆகாதுங்க. 1 கப்பு ஜவ்வரிசிலேயே 60 வத்தல் வந்ததுங்க இந்த சைஸுக்கு.
பாருங்கள் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம வெரைட்டி சாதமெல்லாம் செய்யும் பொழுது இந்த அப்பளத்தை பொரித்து கொடுத்தோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். சாம்பார் சாதம், சாம்பார் வைக்கும்போதும் பொரிக்கலாம், ரசம் வைக்கும்போதும் பொரிக்கலாம், வத்த குழம்பு வைக்கும்போதும் பொரிக்கலாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். நல்லா கிறிஸ்பியாக பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க உங்கள்